டேய் என்னடா இவ்வளோ வேகமாக ஓடிட்டு இருக்க? எங்கடா போற? அட போப்பா, அந்த பக்கம் தடுப்பூசி போடுறாங்களாம், அதான் தப்பிச்சு ஓடிட்டு இருக்கேன். தடுப்பூசி நல்ல விஷயம்தான்டா, அதுக்கேண்டா ஓடிட்டு இருக்க? அட நீ என்ன எப்படி சொல்கிற? உனக்கு என்ன தடுப்பூசி பற்றி எல்லாம் தெரியுமா? எனக்கு தடுப்பூசி பற்றி எதுவும் தெரியாதுடா. ஆனால் இன்னைக்கு நம்ம கேஎஸ்ஆர் சமுதாய வானொலியில் தடுப்பூசி பற்றியும் அதை போடுறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத பற்றியும் சொல்கிறாங்களாம்மா. வா போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் போய் தடுப்பூசி போட்டுக்கடா. அப்படியா? சரி வாப்பா போய் கேட்போம். அப்புறம் என்ன நேயர்களே, நாங்கள் இன்னைக்கு கேஎஸ்ஆர் சமுதாய வானொலியில் தடுப்பூசி பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்களும் கேளுங்க. அறிவியல் அறிவோம், இது ஒரு அறிவியல் சார்ந்த தொடர். நேயர்களுக்கு வணக்கம். இந்திய சுதந்திரத்தின் அமுதப் பெருவிழா, மத்திய அரசின் விஞ்ஞான் பிரச்சார், அறிவியல் பலகை, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் ஆகியவற்றோடு கேஎஸ்ஆர் சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் தடுப்பூசி என்பது என்ன, அதற்கு பின்னால் உள்ள அறிவியலை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். நிகழ்ச்சியில் முதலாவதாக பாடல் வடிவில் கேட்கலாம். பாடலை எழுதியவர் நித்யா, பாடலை பாடியவர் விக்கி, பாடலுக்கு இசையமைத்தவர் நீலகண்டேஸ்வரன். வாங்க நேயர்களே, கேட்கலாம். தடுப்பூசி தடுப்பூசி நோயை தடுக்கும் தடுப்பூசி, தடுப்பூசி தடுப்பூசி வாழ வைக்கும் தடுப்பூசி, தடுப்பூசி தடுப்பூசி நோயை தடுக்கும் தடுப்பூசி, தடுப்பூசி தடுப்பூசி வாழ வைக்கும் தடுப்பூசி. வீரியம் குறைந்த நுண்ணுயிரி உன் உடலினில் உயிருடன் செலுத்தப்படும். கொல்லப்பட்ட நுண்ணுயிர் கூட உடலுக்குள்ளே செலுத்தப்படும். வீரியம் குறைந்த நுண்ணுயிரி உன் உடலினில் உயிருடன் செலுத்தப்படும். கொல்லப்பட்ட நுண்ணுயிர் கூட உடலுக்குள்ளே செலுத்தப்படும். நுண்ணுயிரியின் ஒரு பகுதி அதுவும் கூட செலுத்தப்படும். செயலிழந்த பாக்டீரியா நச்சும் கூட செலுத்தப்படும். தடுப்பூசி தடுப்பூசி நோயை தடுக்கும் தடுப்பூசி, தடுப்பூசி தடுப்பூசி வாழ வைக்கும் தடுப்பூசி, தடுப்பூசி தடுப்பூசி நோயை தடுக்கும் தடுப்பூசி, தடுப்பூசி தடுப்பூசி வாழ வைக்கும் தடுப்பூசி. போலியோ சொட்டு மருந்து இருக்கு, டைஃபாய்டுக்கும் மருந்து இருக்கு. போலியோ சொட்டு மருந்து இருக்கு, டைஃபாய்டுக்கும் மருந்து இருக்கு. டெட்டனஸ் ஹெப்படைட்டிஸ் மருந்து இருக்கு, இங்க வெறி நாய் கடிக்கும் தீர்வு இருக்கு. டெட்டனஸ் ஹெப்படைட்டிஸ் மருந்து இருக்கு, இங்க வெறி நாய் கடிக்கும் தீர்வு இருக்கு. தடுப்பூசி தடுப்பூசி நோயை தடுக்கும் தடுப்பூசி, தடுப்பூசி தடுப்பூசி வாழ வைக்கும் தடுப்பூசி, தடுப்பூசி தடுப்பூசி நோயை தடுக்கும் தடுப்பூசி, தடுப்பூசி தடுப்பூசி வாழ வைக்கும் தடுப்பூசி. தொடர்ந்து நாடக வடிவில் கேட்கலாம். நாடகத்தில் நடிக்கும் கதாபாத்திரங்கள் சதீஷ், நீலா, ஜீவா. நாடகத்தை எழுதியவர் பிரியா. ராமசாமி, ராமசாமி. வணக்கங்க ஐயா, வாங்க உள்ளே உட்காருங்க ஐயா, வாங்க. என்னங்க ஐயா இவ்வளோ தூரம், என்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாமாங்க ஐயா? அது ஒன்றும் இல்லைப்பா, உன் அக்கா பையன் ஏதோ வெளியூர் போய் டாக்டர் படிப்பு படித்து வந்துக்கிறேனாமே. ஆமாங்க ஐயா, நேற்று தான் ஊர்லேருந்து வந்தான். இருங்க கூப்பிட்றேன். தம்பி, தம்பி குமார், நம்ம ஊர் பஞ்சாயத்து தலைவர் ஐயா உன்னை பார்க்க வந்திருக்காரு, கொஞ்சம் வாக்குன்னு. வணக்கங்க ஐயா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா, நீ டாக்டர் படிப்பு முடிச்சிருக்கிறேன்னு சொன்னாங்க, அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷம் ஐயா, நானே உங்களை வந்து பார்த்து பேசணும்னு நினச்சேன். சொல்லுப்பா, என்ன பேசணும்? ஐயா, நம்ம ஊரில் ஒரு இலவச தடுப்பூசி முகாம் நடத்தலாம் அப்படின்னு இருக்கேன். அதுக்கு உங்கள் அனுமதியும் ஒத்துழைப்பும் வேணுங்க ஐயா. கண்ணு, இப்போ நம்ம ஊரில் தான் எந்த நோயும் இல்லையே, அப்புறம் எதுக்கு கண்ணு ஊசி போடணும்? நம்ம ஊரில் இப்போ எந்த பெரிய நோயும் இல்லை அப்படிங்கிறது உண்மைதான் மாமா. ஆனால் ஒரு சில நோய்களில் இருந்து நம்மளை பாதுகாத்துக்க முன்னாடியே தடுப்பூசி போடுறது ரொம்ப நல்லது மாமா. அதனால தான் இந்த இலவச தடுப்பூசி முகாம் நடத்தலாம் அப்படின்னு யோசித்தேன். நல்ல யோசனை தான் கண்ணு. இந்த தடுப்பூசியில் இப்போ எந்தெந்த நோய்கள்லாம் போடுவீங்க? ஐயா, டைஃபாய்டு, அம்மை மாதிரியான நோய்கள் வராமல் பாதுகாக்கிறதுக்காக பொதுவாக தடுப்பூசி போடுவோம். அட, இப்போ கூட நம்ம அரசாங்கம் கொரோனா தடுப்பூசி எல்லாரும் போடணும்னு சொன்னாங்களே, அந்த மாதிரி தானே? ஆமாங்க ஐயா, ஏதாவது ஒரு பெரிய நோய் வரப்போ அதிலிருந்து நம்மளை பாதுகாக்கத்தான் இந்த மாதிரியான தடுப்பூசிகளை உற்பத்தி பண்ணி
நம்ம உடம்புல போட்டு அந்த நோய்க்கு எதிரான நோய் எதிர்ப்பாற்றலை நம்ம உடம்புல உருவாக்குறாங்க. அப்படின்னா அந்த நோயிலேருந்து நம்மளை முழுமையாக பாதுகாக்க முடியுமா? முழுமையாக அந்த நோயிலேருந்து நம்மளை பாதுகாக்க முடியலனாலும் அந்த நோயோட பாதிப்பு தீவிரமடைகிறதுலேருந்து நம்மளை பாதுகாக்க முடியும். ஏன் தம்பி, இதுக்கு முன்னாடி இந்த தடுப்பூசினால ஏதாவது ஒரு பெரிய நோய் குணமாயிருக்கா? ஆமாங்க ஐயா, 80-90களில் இருந்த போலியோ அப்படிங்கிற நோய் பாதிப்பை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை எப்படி தம்பி மறக்க முடியும்? கொத்து கொத்தா மக்கள் செத்து போனாங்கன்னு சொல்லி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாங்க ஐயா, அப்படிப்பட்ட கொடிய நோயான போலியோவை அழிச்ச பெருமை தடுப்பூசிக்கு உண்டு. அப்படி இந்த தடுப்பூசியில் என்னதான் மருந்து போடுவீங்க தம்பி? ஐயா, தடுப்பூசியில் பொதுவாகவே 2 வகையான மருந்துகளை உடம்புல செலுத்துவாங்க. ஒன்று உயிரில்லாத பாக்டீரியாக்களை வளர்த்து அது மூலியமா மருந்துகளை உற்பத்தி பண்ணுவோம். இன்னொன்று சில சமயத்தில் உயிரோடு இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை வச்சு கூட தடுப்பூசி தயாரிப்பாங்க. ஏங்கண்ணே, இது யார் வேணாலும் எப்போ வேணாலும் போட்டுக்கலாமா? அப்படி இல்லைங்க மாமா, ஒவ்வொரு தடுப்பூசியும் ஒவ்வொரு காலகட்டத்தில், அதாவது ஒவ்வொரு வயசில் ஒவ்வொரு நோய்க்கான தடுப்பூசி அப்படின்னு வகைப்படுத்தி அதுக்கு தகுந்த மாதிரி போடுவோம் மாமா. ஓ அப்படியா கண்ணு, நான் கூட யாருனாலும் எப்போனாலும் போட்டுக்கலாம்னு நினச்சேன் கண்ணு. இது மட்டும் இல்லைங்க மாமா, தடுப்பூசி போடுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஏதாவது காய்ச்சல், சளி, ப்ரெஷர், சர்க்கரை இந்த மாதிரி நோய்கள் இருக்கா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்குவோம். அப்படி ஏதாவது இருந்தால் அதெல்லாம் கட்டுப்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தடுப்பூசியே போடுவோம். சரி தம்பி, அப்போ நம்ம ஊர் பெரியவங்கள்ட்டலாம் சொல்லி ஊர் பஞ்சாயத்தை பள்ளிக்கூடத்துக்கு வர சொல்கிறேன். அங்கே வச்சு எல்லாரையும் செக் பண்ணிட்டு தடுப்பூசி போட்டுக்கலாம். ஊர் பெரியவங்க மட்டும் இல்லைங்க ஐயா, ஊரில் இருக்கிற குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் இப்படி எல்லாரையுமே நாளைக்கு வர சொல்லுங்க. அட, அவங்களாம் எதுக்கு தம்பி? ஐயா, கர்ப்பிணி பெண்களுக்கு குறப்பிரசவம் ஆகிறத தடுக்கிறதுக்காகவும் அவங்க குழந்தைங்க உடல் ஊனம் இல்லாமல் நல்ல ஆரோக்கியத்தோடு பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தடுப்பூசி போடுறது ரொம்பவே அவசியம். கர்ப்பிணி பெண்களுக்கு தடுப்பூசி போடுறீங்க, சரி குழந்தைங்களுக்கு எதுக்கு தம்பி போடணும்? மாமா, உலக சுகாதார அமைப்பு சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு குழந்தை பிறந்த 24 மணி நேரத்தில் முதல் தடுப்பூசி போடணும். அதுக்கப்புறம் நம்ம அரசாங்கம் வகுத்து வச்சிருக்கிற அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி சரியான நேரத்தில் அதுக்கான தடுப்பூசியை போடணும். இதெல்லாம் சரிதான் தம்பி, இதுக்கெல்லாம் எவ்வளோ காசு செலவாகும்? ஐயா, நம்ம அரசாங்கமே இலவச தடுப்பூசி முகாமை ஒவ்வொரு வருஷமும் நடத்துது. இது மட்டும் இல்லாமல் அரசாங்க மருத்துவமனைகளிலும் இலவச தடுப்பூசி போடுறாங்க. ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. நான் கூட நாளைக்கு என் பிள்ளைகிட்ட சொல்லி மசக்கையாக இருக்கக்கூடிய அவள் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போய் ஊசி போட்டு வர சொல்கிறேன். சரிப்பா, அப்போ நானும் ஊருக்குள்ளே எல்லாத்துட்டையும் போய் செய்தி சொல்லிட்டு நாளைக்கு முகாமுக்கு தேவையான ஏற்பாடுகளை பண்ணுறேன். போயிட்டு வரேன் தம்பி. வரேன்ப்பா ராமசாமி. ரொம்ப நன்றிங்க ஐயா, சந்தோஷம். நாளைக்கு முகாமில் சந்திக்கலாம். நன்றிங்கய்யா, மீண்டும் வருக. தொடர்ந்து கதை வடிவில் கேட்கலாம். கதையை எழுதியவர் தமிழரசி, கதை சொல்பவர் தினேஷ். ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தினேஷ்குமார். நான் இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு கதை சொல்லலான் இருக்கேன். என்ன கதை அப்படின்னா, ஒரு ஊரில் அண்ணன் தம்பி 2 பேர் ரொம்ப ஒத்துமையாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேருக்கும் திருமணமாகி மனைவிமார்கள் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் சந்தோஷமாகவும் ஒற்றுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்து வாழ்ந்து வந்தாங்க. இதில் அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா 2 குழந்தைங்க இருக்குது. ஆனால் தம்பியோட மனைவி பார்த்தீங்கன்னா இப்போ தான் கர்ப்பமாக இருந்தாங்க. ஸோ அந்த குடும்பமே வரப்போகிற அந்த புதிய குழந்தைக்காக ரொம்ப மகிழ்ச்சியோட ஆர்வமாக காத்துட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கிற சூழலில் ஒரு நாள் அண்ணன் தம்பியை கூப்பிடுறாரு. சொல்லுங்கண்ணா அப்படின்னு தம்பி பக்கத்தில் வந்து உட்கார, தம்பி உன் மனைவி மாசமாக இருக்காப்பா, அவளை கவனமாக பார்த்துக்கோ, வெளி வேலைகள் எதுவாக இருந்தாலும் நீ போயிடாத, அதை நான் பார்த்துக்கிறேன், நீ வீட்டில் இருந்து உன் மனைவிக்கு தேவையான எல்லா வேலைகளும் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவசரத்துக்கு தேவையான ஆம்புலன்ஸ் நம்பர், மருத்துவமனைகள் நம்பர் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கப்பா, எப்போ வேணால் உன் மனைவிக்கு பிரசவ வலி வரலாம் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னார். அப்போ அங்கே வந்த அண்ணனோட மனைவி, கொழுந்தனாரே நானும் பிரசவத்துக்கு தேவையான எல்லா பொருட்களையும் பையில் எடுத்து வச்சுக்கிட்டேன், நைட்டி, துணி, கத்திரிக்கோள், ஏன் உங்கள் குழந்தை பிறந்த உடனே ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக கேமராவையும் எடுத்து வச்சுருக்கேன் பையில் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க. இதையெல்லாம் கேட்ட தம்பி, எனக்கு நீங்கள் 2 பேரும் அம்மா அப்பா மாதிரி இருந்து செய்யும்போது நான் ஏன் அண்ணி கவலை பண்ணும்? அண்ணா, நான் எங்கேயும் வெளியில் வேலைக்கெல்லாம் போகலை, நான் வீட்டில் இருந்தே என் மனைவியை பார்த்துக்கிறேன் அப்படின்னு தம்பி சொன்னார். அப்படி வா வலிக்கு என்று அண்ணி சொன்னாங்க. இப்போது அண்ணன் வெளி வேலையை கவனிக்க வேலைக்கு கிளம்ப, அண்ணியும் சமையல் கட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. தம்பியும் வீட்டில் இருக்க மற்ற வேலைகளை பார்க்க தொடங்குறாரு. அப்போது திடீர்னு தம்பியோட மனைவி கத்துற சத்தம் கேட்டுச்சு. ஓடி போய் பார்த்தாரு. மனைவி வலியால் துடிச்சிட்டு இருக்கிறத பார்த்த அவரு அண்ணிக்கிட்ட போய், அண்ணி அண்ணி கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு.
ஓடி வந்து தங்கச்சியை பார்த்த அண்ணி, பிரசவ வலி வந்துருச்சுப்பா, ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் போடு அப்படின்னு சொல்லி தம்பிக்கிட்ட சொல்கிறாங்க. உடனடியாக அடுத்த 10 நிமிஷத்தில் அவங்க எல்லாரும் மருத்துவமனையில் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த செய்தி அண்ணனுக்கும் தெரிஞ்சு வெளியே போயிருந்த அவரும் ஹாஸ்பிட்டலுக்கு திரும்பினார். இப்போ மருத்துவர்கள் சொன்ன எல்லா முறைகளையும் பின்பற்றி சரியான மருந்துகளை கருவுற்ற காலத்திலேருந்து எடுத்துக்கிட்டதுனால சுகப்பிரசவமாகவே பிறக்கும் அப்படின்னு மருத்துவர்கள் சொன்னாங்க. இதை கேட்ட அந்த குடும்பம் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. ஏன்னா அந்த குடும்பத்தினோட அடுத்த வாரிசு எப்போ வேணாலும் பிறக்கலாம். இப்படி இருக்கிற சூழல்ல திடீர்னு உள்ள குழந்தை சத்தம் கேட்டுச்சு. ஒரு செவிலியர் குழந்தையை எடுத்துட்டு வந்து, உங்களுக்கு அழகான பொன் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் தாயும் செய்யும் நலம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. அண்ணன் எல்லாருக்கும் சாக்லேட் கொடுக்க, அண்ணி அதுக்கும் ஒரு படி மேலே போய் கேக்கு வெட்டி கொண்டாடினாங்க. இப்படி இருக்கிற சூழல்ல மருத்துவர் தம்பியை அழைச்சாரு. உங்க குழந்தைக்கு தடுப்பூசி போடணும், நீங்க இந்த அறைக்கு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்ட தம்பி பயங்கரமா கோவப்பட்டாரு. ஏங்க, இப்பதான் பிறந்தது என் குழந்தை, அதுக்கு ஊசி போடணுமா அப்படின்னு மருத்துவர்கிட்ட சண்டை போட்டாரு. மருத்துவரும், ஏங்க தடுப்பூசி போறது நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லியும் தம்பி அதை கேட்காம சண்டை போட்டாரு. இங்க நடந்துட்டு இருக்க அந்த சத்தத்தை கேட்ட அண்ணன் அங்கிருந்து ஓடி வந்தாரு. என்ன நடந்தது அப்படின்னு அண்ணன் கேட்க, மருத்துவர் அண்ணன்கிட்ட விவரத்தை சொல்ல, இப்போ மருத்துவர்கிட்ட மன்னிப்பு கேட்ட அண்ணன், ஐயா நீங்க போங்க, தம்பிக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மருத்துவரை அமுச்சு வச்சாரு. மருத்துவர் போனதும் தான் அண்ணனை முறைச்ச தம்பி, என்னென்ன நீயும் அவர் கூட சேர்ந்துக்கிட்டு குழந்தைக்கு ஊசி போட சொல்றியா அப்படின்னு கேட்டாரு. அடேய், உன் குழந்தைக்கு வேற எந்த ஊசியும் போடலடா, தடுப்பூசி தான் போடுறோம் அப்படின்னு அண்ணன் சொன்னாரு. தடுப்பூசியா அப்படின்னா என்னென்ன அப்படின்னு சொல்லி அண்ணங்கிட்ட தம்பி கேட்டாரு. அடேய், தடுப்பூசி அப்படிங்கிறது பல்வேறு நோய்கள்ல இருந்து நம்மளை பாதுகாக்க தடுக்கக்கூடிய ஒரு தடுப்பு மருந்து. இப்போ உன் குழந்தைக்கு பிசிஜி தடுப்பூசி போட்டாகணும். அப்படி போட்டாதான் உன் குழந்தைக்கு காச நோய் வராமல் இருக்கும். அது மட்டும் இல்லை தம்பி, இந்த மாதிரி பல தடுப்பூசிகள் இருக்கு. அந்தந்த தடுப்பூசிகளை சரியான காலகட்டத்தில் குழந்தைங்களுக்கு போடணும் அப்படின்னு அண்ணன் சொன்னார். இதை கேட்ட தம்பி, அப்படி என்னென்ன தடுப்பூசினே போடணும் அப்படின்னு அண்ணன் கிட்ட கேட்டாரு. அதுக்கு அண்ணன், பிறந்த குழந்தைக்கு பிசிஜி தடுப்பூசி போடணும், 15 நாள் கழிச்சு போலியோ சொட்டு மருந்து போடணும், 6வது வாரம் தொண்டை அடைப்பான், கக்குவான் இருமல், டெட்டனஸ், போலியோ எனும் முத்தடுப்பூசியை போடணும், 10வது வாரம் முத்தடுப்பூசி மற்றும் போலியோவை போடணும், 14வது வாரம் முத்தடுப்பூசி மற்றும் போலியோவை போடணும், 9லிருந்து 12வது மாதத்துக்குள்ள மீசல்ஸ் தடுப்பூசியை போடணும், 18வதுலேருந்து 24வது மாதத்துக்குள்ள முத்தடுப்பூசி மற்றும் போலியோ சொட்டு மருந்தை போடணும், 15வது மாதத்திலிருந்து 2 வருஷத்துக்குள்ள எம்எம்ஆர் தடுப்பூசி போடணும், 2 வருஷத்துலேருந்து 3 வருஷத்துக்குள்ள டைஃபாய்டு தடுப்பூசி போடணும், 4லிருந்து 6 வருஷத்துக்குள்ள டிடி மற்றும் போலியோ சொட்டு மருந்தை போடணும், 10வது ஆண்டில் டிடி மற்றும் டைஃபாய்டு தடுப்பூசியை போடணும், 16வது ஆண்டிலும் டிடி மற்றும் டைஃபாய்டு தடுப்பூசியை போடணும். அது மட்டும் இல்லை தம்பி, இப்போ கொரோனாவுக்கே நம்மளாம் தடுப்பூசி போட்டுக்கலையா அப்படின்னு அண்ணன் சிரிச்சாரு. அப்படியா அண்ணன், எனக்கு தெரியாதண்ணே. சரிண்ணே, இனி என் குழந்தைக்கு முறையான தடுப்பூசிகளை சரியான நேரத்தில் போடுறேண்ணே. அண்ணே, முதல்ல போய் நான் கோவமா பேசின மருத்துவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு வந்துடுறேண்ணே அப்படின்னு குழந்தையை தூக்கிட்டு மருத்துவர் அறைக்கு போனாரு தம்பி. மீதி இருக்கிற சாக்லேட் எல்லாம் கொடுக்கறதுக்கு அண்ணன் வெளியில போனாரு. என்ன நேயர்களே, தடுப்பூசி பத்தின விழிப்புணர்வு உங்களுக்குள்ளேயே ஏற்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்க குழந்தைகளுக்கும் முறையான தடுப்பூசியை சரியான காலகட்டத்தில் போடணும். நோய்கள் இல்லாம ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழுங்க. நன்றி, வணக்கம். தொடர்ந்து கவிதை வடிவில் கேட்போம். கவிதையை எழுதியவர் மற்றும் கவிதையை வாசிப்பவர் ரகு. வாங்க நேயர்களே, கேட்கலாம். அன்புள்ள தடுப்பூசியே, பிறந்த 24 மணி நேரத்திற்குள் உன்னை எனக்கு போட்டார்கள். நான் காச நோயிலிருந்து தப்பித்தேன். சரியாய் 15ஆம் நாள் எனக்கு போட்ட தடுப்பூசி காப்பாற்றியது என்னை போலியோவிலிருந்து. 6, 10, 14வது வாரங்களில் முத்தடுப்பூசியும் போலியோ தடுப்பு மருந்தும் போட்டுக்கொண்டேன். 9லிருந்து 12 மாதத்தில் மீசல்ஸ் தடுப்பூசி வந்து சேர்ந்தது என்னிடம். மகிழ்வோடு போட்டுக்கொண்டேன். 18 முதல் 24வது மாதத்தில் மீண்டும் ஒரு முறை முத்தடுப்பூசியும் போலியோ சொட்டு மருந்தும். 15ஆம் மாதம் எம்எம்ஆர், 2லிருந்து 3ஆம் வயதுக்குள் டைஃபாய்டு, 4லிருந்து 6 வயதுக்குள் டிடி மற்றும் போலியோ. அது மட்டுமா, 10வது மற்றும் 16வது ஆண்டுகளில் டிடி மற்றும் டைஃபாய்டு என உங்கள் தடுப்பூசி குடும்பத்தால் தான் நோய் நொடியின்றி வாழ்கிறது இன்று என் குடும்பம். இவ்வளவு ஏன்,
இப்போது வந்த கொரோனாவை கூட தடுப்பூசியால் தான் வென்றெடுத்தது எங்கள் மனித இனம். நீங்கள் இல்லையேல் எத்தனை நோய்கள், எத்தனை சிரமத்திற்கு ஆளாக நேரிட்டிருக்கும் நாங்கள். முடிந்தவரை நோயிலிருந்து காக்கும் நீங்கள் ஒருவேளை வந்துவிட்டாலும் தீவிரமடைவதை குறைத்து விடுகிறீர்கள். எத்தனை அருமையான பணி உங்களுடையது. அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் மனிதர்களாகுங்கள். நாங்கள் தடுப்பூசியாய் பிறந்து தீர்த்துக் கொள்கிறோம் எங்கள் நன்றி கடனை. என்னடா கார்த்தி, நேற்று ஃபோன் பண்ண நீ எடுக்கவே இல்லை? ஆமாண்டா பாலு, நேற்று என் குழந்தைக்கு தடுப்பூசி போட போயிட்டேன். அப்படியா கார்த்தி? தடுப்பூசி போட்டால் காய்ச்சல் வருமே? ஆமாண்டா, காய்ச்சலாக தான் இருக்கு. மாத்திரை கொடுத்து அமைச்சிருக்காங்க. குழந்தைக்கு எதனால் தடுப்பூசி போட்ட? இதனால் என்ன நன்மைன்னு தெரியுமாடா? தடுப்பூசி போட சொன்னாங்க, போட்டேன். மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாதுடா. தடுப்பூசி போடுறதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் இருக்குது, தெரியுமா உனக்கு? என்னது, அறிவியல் இருக்கா? என்னடா சொல்கிற, நிஜமாலுமா? ஆமாண்டா, அறிவியல் இருக்குது. அதை பற்றி நம்ம கேஎஸ்ஆர் சமுதாய வானொலியில் அறிவியல் ஆராய்ச்சியாளரும் முனைவருமான பிரசன்ன ராஜேஷ்குமார் அவர்கள் சொல்ல போகிறாருடா. நம்ம கேட்போமா? சரிடா, கேட்போம் வாடா. இந்த தடுப்பு மருந்து, அதாவது வேக்சின், அதனுடைய வகைகளை பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரி டைப்ஸில் இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, உயிருள்ள தடுப்பு மருந்து. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, வீரியம் குறைக்கப்பட்ட நுண்ணுயிரி உயிருடன் உடலில் செலுத்தப்படுறது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா போலியோ சொட்டு மருந்து இந்த வகையில் வரும். அப்புறம் இன்னொரு வகை பார்த்திங்கன்னா உயிரற்ற தடுப்பு மருந்து, அதாவது கொல்லப்பட்ட நுண்ணுயிரி உடலுள் செலுத்தப்படுவது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா டைஃபாய்டு தடுப்பூசி. அடுத்து பகுதி பொருள் தடுப்பு மருந்து, அதாவது ஒரு அந்த மைக்ரோப்ஸ்லேருந்து ஒரு சப்ஸ்டன்ஸை எடுத்து அதை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வேக்சினாக கொடுத்துருப்பாங்க. நுண்ணுயிரின் ஒரு பகுதி நம்ம உடம்புக்குள்ளே செலுத்தப்படுறது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஹெப்பாட்டிஸ் பி இது கீழே வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா டாக்ஸாய்டுன்னு சொல்லுவாங்க, நச்சோப்பின்னு சொல்லிட்டு டாக்ஸாய்டு வேக்சின். இது என்ன அப்படின்னா செயலிழந்த பாக்டீரியா அதனுடைய நச்சு பொருள் அதை நம்ம உடம்பில் செலுத்துறது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா டெட்டனஸ் தடுப்பூசி. அடுத்து பார்த்தோன்னா நோய் எதிர்ப்புரத தடுப்பு மருந்து. இது உடனடி பாதுகாப்புக்காக நோய் எதிர்ப்பு புரதத்தை உடலுள் செலுத்துதல். இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா வெறிநாய் கடிக்கு போடுறது. இதில் என்ன இருக்குன்னா நம்மளோட ஆன்டிபாடி இருக்குது, இம்யூனோகுளோபுலினை இதுக்கு அகெயின்ஸ்டாக கொடுப்பாங்க. அது உடனே என்ன பண்ணோம்னா ஒரு வேக்சினாக தடுப்பு மருந்து நம்மளுக்கு ரியாக்ட் ஆகும். இதனுடைய அறிவியல் விளக்கம் என்ன அப்படின்னா, இவ்வாறு உள்ள செலுத்தப்படுற மருந்து நம்ம உடம்புல போய் ஒரு அந்நிய பொருளாக அடையாளப்படும். இது வெளியே இருந்து ஏதோ ஒன்று புதுசாக உள்ளே வந்திருக்கு அப்படின்றத நம்ம உடம்பை என்ன பண்ணோம் அப்படின்னா அதை ஐடென்டிஃபை பண்ண உடனே என்ன பண்ணோம், அதை அழிக்கிறதுக்கு ஒரு ப்ராசஸை மேற்கொண்டு அதை சிதைக்க உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு ஆற்றல் ப்ராசஸை இம்மீடியட்டாக என்ன பண்ணோம்னா ஆக்டிவேட் பண்ணோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா மெமரி செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மெமரி செல்ஸ் என்ன பண்ணோம்னா இது என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்குது அப்படின்றத அது மெமரியில் நினைவில் கொள்ளப்பட்டு இது போன்ற வேறு ஏதாவது நுண்ணுயிரி பின்னாடி உடலை தாக்கும் பொழுது ஒரு விரைவான ஒரு நோய் எதிர்ப்பாற்றலை பண்ணி அது இம்மீடியட்டாக என்ன பண்ணோம்னா உடனடியாக அதை வெளியே தள்ளுவதற்கு எளிமையான ஒரு ப்ராசஸாக பண்ணி முடிக்கும். இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்க அறிவியல். அதனால தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு உயிரற்றவோ ஒரு வீரியம் குறைக்கப்பட்ட ஒரு நுண்ணுயிரை நம்ம உடம்புல அனுப்புகிறோம். இதை நம்ம உடம்பை என்ன பண்ணோம்னா பார்த்து யாரோ ஒருத்தன் வந்துட்டான்னு சொல்லி ரெஸ்பாண்ட் பண்ணி அது மெமரி செல்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கும். இந்த மெமரி செல்ஸை ரெண்டாவது வாட்டி ஒரு நோய்க்கிருமி வரும்பொழுது அதை அடிப்பதற்காக தயாராக வைத்திருக்கும். இதுதான் இதனுடைய அறிவியல் விளக்கம். அதேபோல் இந்த தடுப்பூசியை எந்தெந்த வழிகளெல்லாம் அனுப்பலாம்னா அதுக்குன்னு சில வழிமுறைகள்லாம் இருக்குது. சில சமயம் ஓரல் வேக்சின் சொல்லுவாங்க, வாய் மூலியமாக விடுறது. சில சமயம் ஊசியின் மூலம் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இந்த ஊசியின் மூலம் கொடுக்கறது கூட நிறைய வெரைட்டி இருக்குது. இன்ட்ராடெர்மலாக தசையில் கொடுக்கறது, தோலில் கொடுக்கறது. இன்ட்ரா மஸ்குலர்னுவாங்க, தசையில் கொடுக்கறது. சில இது சப்கியூட்டினியஸ், தோலில் இருக்கக்கூடிய அடிப்பகுதியில் கொடுக்கறது. இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கும். இன்ட்ரா வீனஸ்ன்னு சொல்லி இதில் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க, வெயினில், நரம்பில். அதில் இன்ஜெக்ட் பண்ணும் போது அது நேரடியாக உடம்பினுடைய பிளட்டில் கலக்கும்.
பிளட்டில் கலந்துச்சுன்னா பிளட்டில் கலந்த எல்லா கிருமியும் தூக்கிட்டு போய் ஸ்ப்ளீனில் போய் விடும். ஸ்ப்ளீன்ன்றது மண்ணீரல். அந்த ஸ்ப்ளீனுக்குள்ளே என்ன இருக்கும்னா இம்யூன் செல்ஸ் எல்லாம் இருக்கும். உதாரணத்துக்கு பி செல், டி செல், எல்லா செல்ஸ் அங்கே தான் இருக்கும். ஸோ இந்த கிருமியை தூக்கிட்டு போய் அங்கே போட்டுரும். அங்கே இந்த பி செல், டி செல்லாம் இது கூட இன்ட்ராக்ட் பண்ணி வந்தவன் இவன் தான் போல் அப்படின்னு சொல்லி அதுக்கு எதிராக நிறைய இம்யூன் செல்ஸை தயாரித்து, மெமரி செல்ஸ் எல்லாம் தயாரித்து, அடுத்த முறை ஒரு தாக்குதல் வந்தால் எப்படி தயாராக இருக்கணுன்ற அத்தனை விஷயத்தையுமே அதை தயார் பண்ணி வச்சும். இப்படித்தான் ஒரு நோயினுடைய ரெஸ்பான்ஸ் நடக்கும். உதாரணத்துக்கு இன்ட்ரா மஸ்குலரில் போட்டோம் அப்படின்னா அது என்ன பண்ண லிம்ஃப் நோடுன்னுவாங்க, நிணநீர் கணுக்கள். அங்கே போய் என்ன பண்ணோம்னா டெபாசிட் ஆகும். டெபாசிட் ஆகும்போது அங்கே இருக்கிற பீசல், டீசல் அது கூட இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து இம்யூன் ரெஸ்பான்ஸ், அதாவது நோய் எதிர்ப்பு ஆக்டிவிட்டி அங்கேருந்து தயாராகி நேரடியாக எல்லா உடம்புல எல்லா பகுதியும் போய் சர்ச் பண்ணி பார்க்கும். இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்க அறிவியல் விளக்கம். ஸோ எந்தெந்த வழியில் ஒரு தடுப்பூசியை விடணுன்றதுக்கு சில வழிமுறைகள்லாம் இருக்குது. எங்கெங்கே விட்டால் உடம்புல ரத்தத்தில் விட்டோம்னா அது போய் ஸ்ப்ளீனில் போய் சேரும், தோலில் தசையில் விட்டோம் அப்படின்னா அது போய் லிம்ஃப் நோடில் போய் இது பண்ணிக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல விட்டால் மட்டும்தான் சக்ஸஸ். சில சமயம் வாயில் 2 ஓரல் ட்ராப்ஸ் விடுவாங்க, அது நேராக இன்டெஸ்டைனில் போய்க்கும், அங்கே போய் வளரும். ஸோ எல்லாத்துக்கும் வழிமுறைகள் இருக்குது. என்னடா கார்த்தி, பிரசன்ன ராஜேஷ்குமார் சார் சொன்னதை கேட்டியா? கேட்டேன்டா பாலு. தடுப்பூசிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியலை பற்றி இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன்டா. வா கிளம்புவோம். நேயர்களே, இதுவரைக்கும் கேஎஸ்ஆர் சமுதாய வானொலி அலைவரிசை 90.4 கேட்டு ரசிச்சது அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் தடுப்பூசி என்பது என்ன, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியலை பற்றியும், இந்நிகழ்ச்சியில் இடம்பெற்ற பாடல், நாடகம், கவிதை, கதை ஆகியவற்றுக்கு அறிவியல் சார்ந்த கருத்துக்களை தந்து உதவிய அறிவியல் ஆராய்ச்சியாளரும் முனைவருமான பிரசன்ன ராஜேஷ்குமார் அவர்களுக்கும் இந்நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைவருக்கும் கேஎஸ்ஆர் சமுதாய வானொலி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சியை நாங்கள் தயார் செய்ய உதவிய இந்திய சுதந்திரத்தின் அமுதப் பெருவிழா, மத்திய அரசின் விஞ்ஞான் பிரச்சார், அறிவியல் பலகை தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையத்திற்கும் நேயர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.